வணக்கம் மக்களே. பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாண்டியன் ஸ்டோர் 2 சீரியலோட இன்னைக்கு ப்ரோமோட ப்ரெடிக்ஷன் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு எபிசோடில் பாண்டியனோட வீட்டில் எல்லாருமே காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தங்கமயில் மட்டும் கதிரை ஏக்கத்தோடு பார்த்து அழுதுகிட்டே பார்த்துட்டே இருக்காங்க சாப்பிடாம. இதை பாண்டியனும் கோமதியும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இருந்தாலும் எதுவுமே அப்போதைக்கு கேட்காம அவங்களும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறமா பாண்டியன் சொல்கிறாங்க, கோமதி நீயும் சாப்பிடு உட்காந்துன்னு சொல்கிறாங்க. கோமதி இல்லை பரவாயில்லைங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த கதிர் உடனே நான் போய் சேர் எடுத்துகிட்டு வரமான்னு சொல்லி இன்னொரு சேர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்கம்மான்னு சொல்கிறாங்க. சரின்னு கோமதி உட்காந்து சாப்பிட்றாங்க. இப்போவும் தங்கமயில் அழுதுகிட்டே சரவணன்ற முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதை கவனித்தாலும் யாருமே அதை பற்றி எதுவுமே கேட்காம அவங்கவுங்க சாப்பிட்டுட்டு ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிடுறாங்க. கடைசியாக கோமதியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து, என்ன தங்கமயில் இட்லியை பிசைஞ்சு மறுபடியும் மாவாக்கிட்ட, ஆனால் சாப்பிடவே மாட்டேங்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அழுதுகிட்டே தங்கமயில் சொல்கிறாங்க, என்னால் சாப்பிடவே முடியல, என் தொண்டைக்குழியில் இறங்கவே மாட்டேங்குது, எனக்கு பசியே இல்லத்த, தயவு செஞ்சு என்னை சாப்பிட சொல்லாதீங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. உடனே கோமதியும் சொல்கிறாங்க, சரி நீ தட்டை வச்சுட்டு கையை கழுவிட்டு வான்னு சொல்லிடுறாங்க. தங்கமயில் வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க, நான் அப்புறமா வந்து பாத்திரம் விளக்குறத, இப்போ கொஞ்ச நேரம் ரூமில் இருக்கேன்னு சொல்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, நீ இவ்வளோ நேரம் ரூமில் தானே இருந்த, இப்போ வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க ஹாலுக்கு. அங்கே பாண்டியன், சரவணன், கதிர் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. எல்லாரும் முன்னாடியும் கோமதி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், ஆனால் உங்கள் 2 பேத்துக்குள்ளே ஏதோ நடக்குது, அது என்னன்னு தான் தெரியல. சரவணனை கேட்டால் தெளிவாக சொல்லவே மாட்டேங்கிறான். தங்கமயில கேட்டால் நீ சொன்ன ஒரு விஷயத்தையே திருப்பி சொல்கிற, என்னதான் பிரச்சனை உங்களுக்கு தெளிவாக இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எல்லாரும் முன்னாடி சொல்ல சங்கட்டமாக இருக்குன்னா என்கிட்டையும் அப்பா கிட்டையும் மட்டும் தனியாவது சொல்லு சரவணா அப்படின்னு கேட்குறாங்க. சரவணன் இதுக்கு எதுக்குமே பதில் சொல்லாமல் அமைதியாகவே உட்காந்துருக்காங்க. இப்போ கோமதி ரொம்பவுமே கோவமாயிடுறாங்க. இதுக்கப்புறம் கத்தவும் ஆரம்பிச்சிடுறாங்க. என்னதான் பிரச்சனைன்னு இப்போ சொல்ல முடியுமா முடியாதா உங்களுக்கு, உங்கள் 2 பேர்த்தையும் யோசிச்சு என் மண்டையே வெடிச்சிடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி கோமதி கத்துறாங்க. உடனே தங்கமயில் சொல்கிறாங்க, என்கிட்ட சிரித்து அன்பாலாம் பேச வேண்டாத்த, எந்நேரமும் திட்டிக்கிட்டே இருந்தால் நான் என்ன செய்கிறது, முன்னாடி என் மேலே மட்டும்தான் கோவத்தை காட்டுவாங்க, இப்போல்லாம் என் குடும்பத்து மேலேயும் காட்டுறாங்க, இன்றைக்கி எங்கள் அப்பா கடைக்கு வந்தவரை திட்டி அனுப்பிச்சிட்டாருத்த அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டது எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் கோமதி கேட்குறாங்க, என்னடா இதெல்லாம்னு சொல்லி சரவணனை கேட்குறாங்க. சரவணன் சொல்கிறான், உங்களுக்கு எதுவுமே தெரியாதமா, நான் பார்த்துக்கிறேன் இதை அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பவும் கோமதி சொல்கிறாங்க, அதெல்லாம் அப்படிலாம் விட முடியாது, நீ சொல்லுன்னு கேட்குறாங்க. சரவணன் திரும்ப நான் பார்த்துக்கிறேன் விடுமான்னு சொல்கிறாங்க. இப்போ பாண்டியன் ரொம்ப கோவமாயிடுறாங்க. பாண்டியன் கத்துறாங்க, அதான் அவன் பார்த்துக்கிறான், என் விஷயத்தை தலையிடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான்ல, நீ திரும்பி ஏன் அசிங்கப்பட்டு போய் கேட்டுகிட்டே இருக்க கோமதி அப்படின்னு சொல்லி கோமதியை கத்துறாங்க. உடனே சரவணன் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்கிட்டீங்கப்பா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்கிறாங்க. பாண்டியன் மறுபடியும் சொல்கிறாங்க, அதனால தானே நீ எனக்கு என்னை முற்றந்தையில் வச்சு கேட்ட, சாமியாராக போகிறவனுக்கு எதுக்கு இந்த கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு கேட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கோமதி, தங்கமயில் எல்லாருமே ஷாக்காகி சரவணனே பார்க்குறாங்க. கோமதி, என்னடா பேசுகிற, இந்த கல்யாணத்தில் உனக்கு இஷ்டம் இல்லையா, இந்த கல்யாணத்தில் உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சரவணனை கேட்குறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, அதான் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறவனை திரும்பி கேட்குறியே அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இதுக்கப்புறம் பாண்டியன் சரவணனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் உனக்கு பிரச்சனை, கல்யாணம் ஆனன்னிலேருந்து சண்டை, வீட்டில் சண்டை போடுற, கடைக்கு போனால் சண்டை போடுற, இப்போ கடைசியில் முச்சந்தில் நின்று சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன். அந்த பிள்ளை வந்தோடனேலேருந்து பாவம் அழுதுகிட்டு தான் இருக்குது, இப்படியெல்லாம் இருந்தால் பெரியவங்க நாங்கள் கேட்க மாட்டோமாடா, ஏன்டா இப்படி உம்முனே இருக்க, வாயை மூடிட்டு வாயை திறந்து பேசுடா ஏதாவது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க பாண்டியன். உடனே சரவணனும் ரொம்ப கோவமாகி எந்திரிச்சு கத்துறாங்க, போதும்ப்பா போதும், எல்லாரும் அமைதியாக இருங்க, இனிமேல் நான் அவள் கூட சண்டை போட மாட்டேன், அவள் அலறது தானே உங்கள் எல்லாருக்கும் பிரச்சனை, இனிமேல் அவள் அழமாட்டா, நான் எதுக்காகவும் அவள் கூட சண்டை போட மாட்டேன், என்னாலையும் முடியலப்பா, இதுக்கு மேலே மனசுக்குள்ளே வச்சு எல்லாத்தையும் புழுங்கி நானும் செத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாண்டியன் கோவமாக இருந்துச்சு கத்துறாங்க, நீ போடுற சண்டையால் நாங்கள் தான் எல்லாம் புழுங்கி செத்துட்ருக்கோம், நீ எதுக்கடா சாகுற, அப்படியே ஏதாவது கேட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி வாயடைச்சிட்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சரவணன் சொல்கிறாங்க, ஆமாப்பா உங்களுக்கு உண்மையாகவே ஒன்றும் தெரியாது, அதையெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க, நொந்து போயிடுவீங்க, ஏன்னா என்னாலேயே எதையுமே தாங்க முடியல, நானே எப்படா நெஞ்சு வெடிச்சிரும்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நிமிஷமும், அதை உங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நான் இப்போ உங்ககிட்ட காட்டுறேன்ல கோவம், இதை விட பல மடங்கு கோவத்தை நீங்கள் அவகிட்ட காட்டுவீங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க சரவணன். இதை பார்த்ததும் கோமதிக்கும் பாண்டியனுக்கும் கண்ணெல்லாம் கலங்கிடுது. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி ரொம்ப 2 பேரும் கிட்ட வந்து பாசமாக கேட்குறாங்க.
என்னடா சரவணா சொல்கிற, எனக்கு நெஞ்செல்லாம் பதறுதுடா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. பாண்டியனும் சொல்கிறாங்க, உண்மை என்னன்னு சொல்லு சரவணா அப்படின்னு கேட்குறாங்க. சரவணன் சொல்கிறா, இல்லை இல்லை, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், எல்லாத்தையும் மனசில் வச்சு நானே புழுங்கி செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் பாண்டியன் சரவணன் அடிக்க வராங்க. இதுக்காடா நாங்கள் உங்களை இப்படி கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்தோம், நீங்கள் கேடுகட்டு போனால் என்ன நினைக்கிற ஆளுங்களா நாங்கள், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, உண்மையை சொல்லடான்னு சொல்கிறாங்க. அப்பவும் சரவணன் உண்மையை சொல்லாமல், இல்லை வேண்டாம்ப்பா, இந்த உண்மை உங்களுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னே சொல்லிகிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் பாண்டியன் சொல்கிறாங்க, நீ உண்மையாகவே எங்களை நம்புகிற, இந்த குடும்பத்தை மதிக்கிற, இந்த குடும்பத்து மேலே உனக்கு பாசம் இருக்குது, நாங்கள் உன்னைய பெருசாக நினைக்கிறோம் நீ நினச்சேன்னா என்கிட்ட சொல்லுடான்னு சொல்கிறாங்க. இதை சொன்னதுமே சரவணன் ரொம்ப அழுதுகிட்டே ஓடி வந்து பாண்டியனை கட்டி பிடிச்சி ரொம்ப அழுகிறாங்க. இதை பார்த்ததும் கோமதி, பாண்டியன் எல்லாருமே அழுகிறாங்க. என்னதாண்டா சரவணா ஆச்சு உனக்குன்னு கேட்குறாங்க. அப்போவும் சரவணன் வந்து என்னால் முடியலப்பான்னு சொல்லி கட்டிப்பிடிச்சு அழுகிறாங்க. இதுக்கப்புறம் ராஜி, கதிரன்னு ஒவ்வொருத்தராக வந்து கேட்குறாங்க. அப்போவும் என்னால் முடியல, இதுக்கு மேலே முடியலன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் கோமதி என்ன பண்ணுறாங்க, தங்கமயில்கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன தாண்டி உங்களுக்குள்ள பிரச்சனை, நீயாவது சொல்லு அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. உடனே தங்கமயில் சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்க அத்தை, இனிமேல் எங்கள் விஷயத்தை நாங்கள் பார்த்துக்குறோம், இனிமேல் உங்களை யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு சரவணன்கிட்ட போய் சொல்கிறாங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கல மாமா, அதனால தான் நீங்கள் என்னை கஷ்டப்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியுது, நீங்கள் என்ன வேணால் என்னை கஷ்டப்படுத்திக்கங்க, இந்த குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொல்லவும் சரவணனுக்கு ரொம்பவே கோவமாயிடுது. இப்போ சரவணன் கத்துறாங்க, போதுண்டி நிறுத்து உன்னோட நாடகத்தை பார்த்து பார்த்து நான் ரொம்பவே டயர்டாயிட்டேன், உன்னோட விஷயமெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சால் இவங்க யாரும் உன்னை மூஞ்சில் கூட முழிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் கோமதி சொல்கிறாங்க, இது உன் பொண்டாட்டிடா, பார்த்து பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியனும் சொல்கிறாங்க, பொண்ணுங்களை குறை சொல்லும்போது ரொம்ப கவனமாக சொல்லணும் சரவணா, இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி கண்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தங்கமயில் வந்து சரவணனோட கையை பிடிச்சி, மன்னிச்சிருங்க மாமா, என்னை மன்னிச்சிருங்க, எதுவும் சொல்ல வேணான்னு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரவணன் கையை தட்டி விட்டுட்டு தங்கமயில தள்ளி விட்டுறாங்க. பக்கத்தில் இருக்க பூச்சாடியை எடுத்து அடிக்கவும் போகிறாங்க. உடனே பாண்டியன், கதிரை எல்லாருமே தடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் பூஜாடியை கீழே போட்டு உடைச்சிட்டு, உங்கள் எல்லாருக்கும் எதுவுமே தெரியாது, நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி இவ ஒன்றும் நல்லவ கிடையாது, இவ ஒரு கேடி, ஃப்ராடு, பொய்க்காரி அப்படின்னு சொல்லி நிறைய சொல்கிறாங்க. உடனே பாண்டியன், என்னடா சொல்கிற அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் தெரியாது, இவ எவ்வளோ பொய் சொல்லியிருக்கா, எவ்வளோ ஏமாத்திருக்கான்னு உங்களுக்குலாம் தெரியாதுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பார்த்தது தங்கமயில் அங்கேருந்து கெஞ்சுறாங்க, வேண்டாம் மாமா, எதுவும் சொல்ல வேண்டாம் மாமா, ப்ளீஸ் மாமான்னு சொல்லி கெஞ்சுறாங்க. சரவணன் சொல்கிறாங்க, நான் எதையும் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் இவ என்னை சொல்லாமல் இருக்க விடமாட்டா போல, இவளே என்னை சொல்ல வச்சிருவா போல அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இதுக்கப்புறம் பாண்டியனையும் கோமதியும் பார்த்து சரவணன் சொல்கிறாங்க, இவ உங்களை எவ்வளோ ஏமாத்திருக்கான்னு தெரியுமா, எவ்வளோ பொய் பேசியிருக்கான்னு தெரியுமா, இதெல்லாம் தெரிஞ்சால் நீங்களே கோவப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட தொடரும் போட்டு இன்றைக்கி எபிசோட பிடிச்சிருக்காங்க. மக்களை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம டெய்லியும் போடுற ப்ரொடிக்ஷன் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.